இதெல்லாம் தான் சந்தேகத்தை அதிகப்படுத்துது. ஓ, எஃப்ஐஆர்லயும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்கன்னா எனக்கு என்னமோ பெரிய அளவுல பணம் கைமாறி இருக்கும்னு தோணுது சார். ஏன் வக்கீல் சார், காசை வாங்கிட்டு பொய்யான கேஸ் போட்டு என் மச்சான் மேலையும் என் பையன் மேலையும் பழி சுமத்தி இருக்காங்களே, இதை நிரூபிக்க முடியாதா? சந்தேகத்தின் அடிப்படையில முறையிடலாம். ஆனா இதுக்கு முன்னாடி ஊழல் நடந்திருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் தேவை. அப்படின்னா அவரையும் சீனவையும் இந்த பிரச்சனையில இருந்து எப்படிதான் காப்பாத்துறது? சார், அடுத்து நம்ம என்ன பண்றது? போஸ்ட்மார்ட்டம்ல சந்தேகம் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி சாருவோட உடம்ப ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண வாய்ப்பு இருக்கா? தாராளமா பண்ண முடியும். கோர்ட்ல ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாம். அப்படின்னா அதுக்கான வேலையை உடனே ஆரம்பிக்கலாம் சார். ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா அதுக்கு முறையா அப்ளை பண்ணணும். உங்க குடும்பம் சார்பா கோர்ட்டுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். அதுல நீங்க எல்லாருமே கையெழுத்து போடணும். அதுக்கு என்ன சார், நாங்க எல்லாருமே கையெழுத்து போடுறோம். ஓகே, இந்த இடத்துல எல்லாருமே கையெழுத்து போட்டுருங்க. நான் உடனே ரீபோஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்ளை பண்ணிடுறேன். இந்தாங்க. ஏய் பார்வதி, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு தனியா சொல்லுவாங்களா? வாங்கி கையெழுத்து போடு. பத்மா, உண்மையை நிரூபிச்சு உன் அண்ணனையும் உன் பிள்ளையும் இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர வேண்டாமா? கையெழுத்து போடு. சரிங்க. சரி, அப்ப நான் உடனே ஏற்பாடு பண்றேன். நான் வரேன். சரிங்க சார். தம்பி, அம்மா, என் பிள்ளையையும் பேரனையும் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருங்கப்பா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அதுக்குத்தான் நாங்க எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஊர் தலைவரா தலை நிமிர்ந்து நடந்த மனுஷன் அவருக்கு போய் இங்க பாருங்க, நீங்க நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. நான் இப்பவே கோர்ட்டுக்கு போய் நான் பெட்டிஷன் போட்டு அப்ளை பண்றேன். நான் வரேன் மேடம். வாங்க சார். சார், நானும் உங்க கூட வரேன். ஓகே மேடம், வாங்க. பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா.